வைத்தா 5 கொட்ட பாக்கு மேல அரளிப்பூ கொண்டு வைத்தா அரளிப்பூ மேல எலுமிச்சங்கனிய வைத்தா எலுமிச்சங்கனிக்கு மேல காந்த ஊசி சொப்பு ஊசி ஒரு மலை ஒரு சாணையில ஊசி கொண்டு நாட்டுதால ஊசிக்கு மேலே அல்லோ அம்மையான நாககண்ணி தாயான நாககண்ணி தலை வந்து கீழுமாக வாழு வந்து மேலுமாக நாக்கத்தான் நிறுத்துதால நாககண்ணி பெண்ணே வேணும் ஏ தலைகீழா தவம் இருக்கா ஆண்டோட எண்ணி அல்லோ அரங்கிரியான வேலை நாககண்ணி பெண்ணோ நாககண்ணி நம்முடனே இருக்கால யாரும் மகாளான வேலோ அன்னைக்கு ஆலையில தான் இருக்கும் போதே அரணை அரணை என்றோ சிவனை நல்ல சிவனை என்றோ ஐயா சிவனை என்று செய்து வர தவம் அதுதான் அப்படி செய்து வரும் ஆலையில அருமமானவளுக்கு அன்னைக்கு நாளையில அரண்டு இருக்கும் போது ஒரு வருடம் 2 வருடம் 10 நல்ல வருடம் ஆச்சு பகவான காணலைய 12 வருடத்தில நாககண்ணி செய்யும் தவம் வாங்கித்தான் வளர்ந்துடுத ஐயா வளர்ந்துடுத அது கைலாசத்தை முட்டிடுத கைலாசத்தை முட்டி அல்லோ ஆதிசத்து பார்வதியா வாடோடி வாராளே பெருவட்ட பெண்ணுக்குத்தான் அரமளிக்க வேணுமே நானே தான் பார்க்கும் போதே கடை கோட்டு மாமுனியோ அப்பமே சொல்லுதாரே இவாசித பாவத்துக்கு மதல வர இல்ல ஐயா புள்ளி மன கொன்றதால வக்கம் கிடையாதையா பக்கத்தில் இருந்த மாவா அத்தானே சங்கரே நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நான் உங்க தவி கொடுக்க போறேன் அவனுக்கு கோபம் கொண்டு வந்து ஏடி எடி கேளை அம்மா வார்த்தைகள் அறிஞர் ஆன வேலோ உடனே சொல்லுதாலே நாகவேணி பெண்ண வேலோ அண்ணனிடம் சொல்லுதாலே அத்தானு கேட்காரே அப்பேற்பட்ட பெண்ணுக்கு தான் வரமளிக்க வேணும் அரும மகளான வேலோ அழகுடனே சொல்லுதாலே நாகவேணி பெண்ண வேணும் தானதான் இருக்கும் போது அப்பமே அது நேரம் கோட்டு மாமணியோ ஐயாவேகளும் வாசித பாவத்துக்கு வரம் கிடையாது என்றுதான் சொல்லும் போது கண்ணீரை வடிக்கானே அவளையோட சொல்லுதானே
வளர்ந்த வர வேணும் மேலத்தை கொஞ்சம் பாடுங்கய்யா செண்டா மேளம் அரும மகளான வேணும் தானே அங்க சொல்லும் போது அன்னைக்கு நாளையில ஆண்டவன பகவான் இந்த தவம் செய்ததற்கு இல்லைன்னு சொல்லலாம் மதல வரம் தரலையான மாநிலம் போக மாட்டே உங்களுக்கு முன்னால நாக்க புடுங்க போறேன் உயிரமாக்க போறேன் நாக்கத்தான் புடுங்க போறேன் நல்லுயிரமாக்க போறேன் என்று தான் சொல்லும் போது அடி அடிகாலை அம்மா அடி அம்மா நாக கண்டி எனக்கு இது நேரம் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல என்றுதான் சொல்லுதா மாட்டாளாது நேரம் முத்து முத்தா கண்ணீர முத்து முத்தா முகமெல்லாம் வடியா பவனம் பர கண்ணீர் நாகண்ணி பெண்ண வேணும் நாகராஜ நாக கண்ணி அரங்கிரியாளான வேணும் ஆண்டவன் பகவானும் அம்மை சக்தி பார்வதியும் பக்கத்தில் நிற்கும் போது பவனம் போல கண்ணீர் பவனம் போல நீர் பக்கமெல்லாம் வடிக்கான அடி கண்ணீரா வடிக்கும் போது ஆட்டாராது நேரம் அது நேரம் மகளான வேலும் பக்கத்தில் இருந்த அம்மாவா அம்மை சக்தி பார்வதியா ஆதிசக்தி உமைய வேலும் அப்பமே சொல்லுதாளே தானே பரம்பொருள என்ன போல பெண் அல்லவா பேர் வட்ட பெண்ணுக்குத்தான் வளர்ந்த வரம் கொடுக்கலாமே என்றுதான் சொல்லுதாளே அடி அடி பார்வதிய இந்த வார்த்தைகள் மதலை அது எல்லாம் குழந்தை அது எல்லாம் அத்தானே சங்கரணி அரும மகனாக கண்ணி நாமல நினைத்தல்லவோ 12 வருட காலம் பாரதவன் செய்திருக்கான் அதனால கேளும் ஐயா ஆனந்தா இல்லாட்டாலும் ஒரு பெண்ணாவது கொடுக்கணுமே அம்மா மகளே அம்மா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல குழந்தைங்க தாரவே இல்ல கண்டிப்பா கிடையாதம்மா அப்பமே பார்த்துட்டாளே ஆதிசக்தி பார்வதியா மனதில் நினைக்காளே ஐயோ பாவி தெய்வம் இப்பேற்பட்ட பெண்ண வேணும் இந்த நாகமான பாம்புதானே குழந்தை அது கேட்கும் போது நாம தம்பரம சிவோம் இல்லைன்னு சொல்லுதார அவ என்ன போல பெண் அல்லவா அந்த பெண்மன் அது நோகும் போது என் மனமும் நோகுதையா அங்கும் எல்லாம் பறக்குதையா ஆவிதனலாகுதையா அத்தான கேளும் ஐயா இந்த நோட வார்த்தை கேளும் அப்பேற்பட்ட பெண்ணுக்குத்தான் பிறந்த வரம் கொடுக்கணுமே பிறந்த வரம் கொடுக்கணுமே என்ன செய்வோம் யாது செய்வோம்
அவங்க அதுல கேட்டுட்டாரு ஏடி அம்மா கேளு அம்மா என்னோடு நீ வார போது மண்ணை சொல்ல மறுக்க மாட்டேன் கணவன் சொல்ல அயக்க மாட்டேன் புருஷன் சொல்ல தட்ட மாட்டேன் என்றுதான் சொன்னாயம்மா எதிர்த்து நீயும் பேசலாமா வாயத்தான் திறக்கலாமா மறு வார்த்தை சொல்லலாமா அம்மா நாகண்ணி நாகராசம் பண்ண ஆமா அவன் தவம் இருக்கு இடத்துக்கு சரி அவன் தவத்தின் மகிமையை கண்டு ஆமையோ அவனுக்கு வரமளிக்கும் வரும்போது ஆமா ஆமா உன்னை கைலாசத்துல இருக்க சொன்னேன் ஆமா மாட்டம்னு மறுத்துட்ட சரி உங்க கூட வாரம்னு சொன்னேன் ஆமா என்னோடு வந்தீங்கன்னா ஆமா மன்னன் சொல்ல மறுக்காம இருக்கணும் ஆமா மறு வார்த்தை பேசக்கூடாது புருஷன் சொல்ல அயக்காம இருக்கணும் ஆமா என்று சொன்னதுக்கு சரி ஆட்டம்னு சொன்னீங்கம்மா ஆமையா அம்மா ஆ, இப்ப இங்க வந்து ஆமா அவளுக்கு குழந்தை வரம் கொடுன்னு சொல்லுதீங்க சரி அவ என்ன பாவம் செய்தா தெரியுமா உனக்கு என்ன முன்னால ஒரு காலம் ஆமா மலையில வாழுகின்ற மானக்கொண்டிருக்கா சரி மானக்கொன்ற பாவத்துக்கு முதல்ல இல்ல ஆமையா அதனால குழந்தைங்கிறது அறவே கிடையாது ஆமா கிடையவே கிடையாது அவளுக்கு ஐயா ஆ, நீங்க கொடுக்காட்டா உங்க தேவி கொடுக்கட்டுமா ஆமா பகவான் கொடுக்காவிட்டா ஆமா பார்வதி கொடுக்கட்டுமா சரி சிவனார் கொடுக்காவிட்டா ஆமா அந்த சிவன் தேவி கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா ஆமா என்று சொல்லவும் சரி ஏயா ஆ, ஆண்டவனுக்கு சரி கண்ணும் செவக்கு ஆமா கடும் கோபம் வருது அப்படியே கோபம் அடைந்தாரு கோபம் வந்ததுன்னா ஆமா ஏம்மா ஏய் ஏ பார்வதி ஏன் அத்தா அவளுக்கு குழந்தையது இல்லையம்மா ஆமாம்மா சுவாமி ஆ, இன்னும் இல்லைன்னு சொல்லாதீங்க சரி அப்பேற்பட்ட பெண்ணுக்கு அம்மோ முதலை இல்லைன்னா மாநிலம் போக மாட்டேன் ஆமா உங்களுக்கு முன்னால உயிர் மோசம் செய்தோம்னு சொல்லுதால ஆமா தற்கொலை பண்ணிடுவோம் கால அப்பமும் உங்க மனம் இறங்கலையா ஆமா ஐயா ஓ அப்பேற்பட்ட பெண்ணுக்கு சரி எப்படியும் குழந்தை வரம் கொடுத்தே தீரணும் ஆமா கொடுத்தே ஆக வேண்டும் குழந்தை வரம் கொடுக்கணுமா ஆமா பார்வதி சரி என்கிட்ட மாறி மாறி மறுத்து பேசாதம்மா ஆமாம்மா ஆமாம்மா சுவாமி ஆ, உங்களால முடியுமா முடியாதா அதானே என்று சொல்லவும் உண்டுன்னா உண்டுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க ஆர்த்தாதே நேரம் ஆமா அடே ஏடி எடிகளே அம்மா குழந்தை வரம் கொடுப்பதற்கு கண்டிப்பா முடியாதம்மா என்று தான் சொல்லும் போது பார்த்தாலே அதனை அத்தானே சங்கரே ஆண்டவன பகவானே இந்தனுட வார்த்தைகள் அப்பேற்பட்ட பெண்ணுக்கு தான் நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நான் உங்க தவி கொடுக்க போறேன் ஐயா பகவான் இப்போ கொடுக்காவிட்டா பகவான் இப்போ கொடுக்காவிட்டா நான் பார்வதியா கொடுக்க போறேன் ஏ ஆண்டவன பகவான கடவுள் இப்ப கொடுக்காவிட்டா நாககண்ணி பெண்ணுக்குத்தான் நாககண்ணி நான் கடவுள் தேவி கொடுக்க போறேன் அவன் காதுல கேட்டுட்டாரு ஆண்டவன் பரமசிவம் ஆதிசிவன் சங்கரரும் கண்ணு மூலிச வந்தல்லவோ கடுங்குவாவன் வந்தல்லவோ ஏடி ஏடி பார்வதி மன்னன் சொல்ல மறுத்ததால் கணவன் சொல்ல ஏத்ததால் புருஷன் சொல்ல தட்டி எழுமோ தானே நீ சொன்னதால் நாயகன் நீ பெண்ணுக்கு தான் நீ மகனாக பொறுக்கணும்
யாடி அம்மா காளை அம்மா யாடி அம்மா பார்வதிய பாம்புக்கு பிள்ளையாக பாம்புக்கு பிள்ளையாக நீ பார்வதியா போய் பெறமா ஆண்டா வந்தான் சங்கரரும் சங்கரரும் ஆதிசிவன் சங்கரரும் சங்கரரும் அரங்கிலியா பார்வதிய பார்வதிய அடி அடி உமைய வேலை சமய வேளே நீ எந்த சொல்ல மறுத்ததால மறுத்ததாளே அந்த நாகராசனாக நீ நாககண்ணி அரும நல்ல மகளுக்குத்தான் மகளுக்கு தான் அம்மா மகளுக்குத்தான் நீ மகளாக போய் பிறப்ப போய் பரப்ப யாருங்கிரியாலான வேலும் ஆட வேணும் ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அருங்கிலிய உமைய வேலும் சமய வேணும் தானே தான் பார்த்துட்டாளே பார்த்துட்டாளே அத்தானே சங்கரர சங்கரரே அப்பேற்பட்ட பெண்ணுக்குத்தான் பிள்ளைக்கு தான் பாம்புக்கு மகளாக மகளாக ஐயா மகளாக நான் எப்படி பிறக்க ஐயா பிறக்க ஐயா அடி அடி கேள அம்மா காளி அம்மா அடி அம்மா பார்வதிய பார்வதிய இன்னைக்கு நாளையில ஆளுயிலு பாம்புக்கு முட்டையில முட்டையிலு அம்மா முட்டையில நீ தானே போய் பிறந்திடம்மா பிறந்திடம்மா அவங்க அதுல கேட்டுட்டாள கேட்டுட்டானே அத்தானே கேளு ஐயா ஆளும் ஐயோ அரங்கிலி அவமைய வேலும் வேணும் நானும் இப்ப இது நேரம் நேரம் நாகனி பெண்ணுக்குத்தான் பெண்ணுக்கு தான் மகளாக பிறக்கணுமா பிறக்கணுமா அப்படிக்கு இருக்குமானா இருக்குமானா நான் மட்டும் பிறக்க மாட்டேன் பிறக்க மாட்டேன் என்னோடு இது நேரம் இது நேரம் நாங்க அக்கா தங்க 8 பேரும் 8 பேரும் 8 பேரா தானே போய் பிறக்கணுமே பிறக்கணுமே எட்டு பேரை பிறக்கணுமே பிறக்கணுமே என்று தான் சொல்லுதாரே சொல்லுவாரே மக்கள் அம்மா காளி அம்மா அதனால குத்தம் இல்ல சுத்தம் இல்ல 8 பேரை பிறந்திடம்மா பிறந்திடம்மா சக்தியோட அவதாரமா அவதாரமா 8 பேரை பிறந்தல்லவோ 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 தானே போய் வாடி அம்மா ஆடி அம்மா யாத்தானே சங்கரர அங்க 8 பேரை பிறந்தல்லவோ நாள ஒரு காலத்துல கையிலுக்கு வருவதப்போ கையிலுக்கு வருவதப்போ நான் கடவுளை பார்ப்பதப்போ அம்மா அம்மா பார்வதிய அக்கா தங்க 8 பேரா தானதான் பிறந்தல்லவோ கலியுகத்தை அடக்கி வாழ கலியுகத்தை அடக்கி வாழ காளியா பிறந்திடம்மா மாகாளியா பிறந்தல்லவோ ஏடி அம்மா கேளு அம்மா ஆற ஒரு காலத்துல மகுடன வன முடித்து மாகாளி வாரபோது ஆண்டவன் பரமசிவம் வண்டி மலையதில வைரவன பிறப்பம்மா
வைரவன பிறக்கும் போது உனக்கு காட்சி அளிப்பேனம்மா காட்சி அளிப்பேனம்மா உன்னை கைலாசம் அழைப்பேனம்மா அத்தானே சங்கரர வண்டிக்கார வைரவனா நானே நீங்க பிறந்திரானா என்ன செய்யறானோ ஏடி அம்மா கேளு அம்மா அந்த அட்டகாளி கோலத்துக்கு வைரவன பிறந்தல்லேவோ மாகாளி 8 பேருக்கும் மகனாக இருப்பான் அம்மா வண்டிக்கார வைரவன் தான் தலைமகனா இருப்பானம்மா ஏடி அம்மா கேளு அம்மா நீயோ இப்ப இது நேரம் சீர்காழி முப்புடால் சீர்காழி முப்புடாலியா காட்சி அது கொடுப்பாயம்மா அம்மை சக்தி பார்வதியா ஆதிசக்தி உமைய வேணும் அரங்கிடியா பார்வதியா அரங்கிடியா அவ ஆட்டும் வேணும் சம்மதித்தா அவனாக கண்ணி பெண்ணிடத்தில் அடியம்மனாக கண்ணி வந்தனுக்கு மகளாக ஆதிசக்தி பார்வதியா அவ 8 நல்ல சுருவத்தில அம்மா சுருவத்தில 8 பிள்ளையா பிறப்பாளம்மா அவன் பார்த்தால் அது நேரம் அரங்கிலியாலான வேளோ அன்னைக்கு நாளையில என்ன செய்யுகிறான் அரங்கிலியாவமைய வேணும் அப்பமே கேட்கால ஆண்டவன பகவான் அம்மையான பார்வதியா எப்ப வந்து பிறப்பாயோ என்று தாங்க காலே ஏடி அம்மா கேளு அம்மா வந்து எனக்கு இது நேரம் அமர்ந்த கலசமாது வந்து எனக்கு தாரேனம்மா அமர்ந்த தாரிந்தினாக்கா அடுக்கடுக்கா முட்டை விட்டு இன்று இடமதியில 41 நாளையில 41 நாளையில ஆதிசக்தி பார்வதியா உனக்கு அவதாரமா எடுப்பாம்மா அவை என்றுதான் சொல்லி அல்லோ ஆண்டவன் பகவானோ அம்மை சக்தி பார்வதியோ நாககன்னி பெண்ணுக்குத்தான் நாககன்னி பெண்ணுக்குத்தான் வரத்தை தான் கொடுக்கால யாருங்கிலியா பார்வதியா பார்வதியா ஆதிசக்தி உமைய வேளோ ஆதிசக்தி உமைய வேளோ அழகுடினி வாராட
ஆதி வெள்ளி கையிலுக்கு தான் ஆண்டவன் பகவானும் அம்மி சக்தி பார்வதியும் சத்தியும் அஞ்சுவனுமாக வரத்தை கொடுத்தல்லவும் அழகுடினே வாரார அவன் தானே தானே இருக்கும் போது ஆண்டவன் பரமசிவம் அழகாக இருக்கும் போது நாககண்ணி பெண்ண வேணும் வரத்தை வாங்கியல்லோ நாகலோக பட்டணமோ அவன் நலமுடினே வாராள நாகலோக பட்டணத்து தானதா வந்தல்லேவோ மன்னனிடம் சொல்லுதாள் ஐயாவே ராசமன்னா இந்த நூட வார்த்தைகளோ ஆதிசக்தி பார்வதியா அரங்கிரியா உமைய வேணும் ஆதிபரா சத்தியவா நாமளுக்கு பிள்ளையாக காண வந்து பிறப்பாள் என்று ஆதிசக்தி உமைய வேலோ ஆண்டவன் பகவானோ நமக்கு வரமாதுதான் கொடுத்திருக்கா அவன் காதுல கேட்டுட்டாரே மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து இருக்காரே மனமகிழ்ந்து இருக்கும் போது கைலாச மாமலையில் ஆண்டவன் பரமசிவம் யார அங்க அழைக்குகிறார் தேவர்கள் அசுரர்கள பக்கத்துக்கு கூப்பிடுதா தேவர்கள திருப்பாலு கடலதில தேவாமிர்தம் கடையணுமே என்றுதான் சொல்லும் போது ஐயாவே கேளு ஐயோ தேவாமிர்தம் கடைந்தல்லேவோ என்ன செய்ய வேணும் ஐயா ஏடா அப்ப தேவர்கள அமர்ந்த கலசமாது எங்களுக்கு வேணும் அப்பா ஆதிசக்தி பார்வதியா அவதாரம் எடுக்க போறா கலியுகத்தை அடக்கி வாழ மாகாளி அவதாரம் பார்வதியா எடுக்க போறா அதனால இது நேரம் திருப்பாலு கடலதில தானே நீங்க போயல்லவோ ஐயா தேவாமிர்தம் கடைந்து வாங்க ஐயா தேவாமிர்தம் கடைந்து வந்து நாககண்ணி கை கொடுக்கா அம்மையான நாககண்ணி அவ அமிர்தத்தை அருந்துதார அறிந்தின 30 நாள் அடுக்கெடுக்க முட்டை விட்டா இன்று இடமதியில 8 நல்ல முட்டை விட்டு 41 நாடகாக்கா 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் மதியம் போல பாம்பு முட்டை வெடிக்கும் ஐயா பாம்பினுட முட்டையிட
பாம்பு குஞ்சு வந்து பிறக்கலைய பிறக்கலைய முதலாவது முட்டையில முட்டையில சீர்காழி முப்பூடாதி பிறக்கால முட்டையில அம்மையான முப்பூடாதி சீர்காழி முப்பூடாதி ஏன் சந்தன மாரியம்மா தாங்க எட்டு பேரும் அப்ப அழகுடே பிறந்திருக்கா அப்ப கீழத்தவள் ஐநா கூட இடையாட்டு கரையாதீல 1000 பலகுலியும் அவன் மண்டபத்துக்கு அடுத்துமாவ ஆனாம போடாது அடங்க ஆடாம போடாது தானே தான் பிறந்திருக்கா ஆடாம போடாது சீர்காழி சிதம்பரத்து அழகாக வந்தல்லவோ 1008 வரத்தை வாங்கி சீர்காழி போடாது எங்க வாரானா எங்க கொண்டா வந்தல்லவோ கைலாசநாதனையோ அகிலாண்ட ஈஸ்வரிய அழகுடனே வணங்கியல்லோ நெல்லையப்பன் ஆதரையோ காந்திமதிய சேர்வை செய்து வடக்கு நல்ல சங்கம் தரும் ஈசானிய பார்வையில தானமில்ல வந்தல்லவோ தாயான முப்பூராதி சீர்காழி முப்பூராதி ஊருக்கு வடபுறத்தில் ஈசானிய பார்வையில அம்மையான முப்பூராதி சீர்காழி முப்பூராதி சந்தன மாரியம்மா வண்டிக்கார வைரவனும் பொல்லாத வைரவனும் தானமில்ல வந்தல்லவோ அழகுடனே உறவருக்கா மத்தியானம் மதியம் போல மதியம் உச்சி வேலையில சீர்காழி முப்பூராதி வேலை நல்ல வேலை அம்மா விளையாடும் நேரம் அம்மா மத்தியானம் மதியம் அம்மா மதியம் உச்சி வேலை அம்மா தாயான முப்பூராதி தானே விட ஆடுவாராம் அடங்காத முப்பூராதி அவ கீழே செவல் நைனாகுறோம் 1000 பலகுலியும் அவன் மண்டபோடு கலத்துமாக மகாலிய பிறந்துட்டான வீர பல்லு விரிசடையும் அவன் ஆங்கார கோலத்தோட மகாலிய பிறந்துட்டான அவன் ஆகாய மார்க்கமாக சீர்காழி வாரான அவன் சீர்காழி வந்தல்லவோ அந்த சிதம்பர தாண்டவன சீர்காழி முப்பூராதி அம்மையான சந்தன மாறி அந்த அழகுடனே வணங்குதால பார்த்துட்டாரா அது நேரம் மாமா முப்பூராதி அங்கார சுருவக்காரி என் பக்கத்துக்கு வேண்டாம்மா நீ தென்னாடு போயிடம்மா அவ என்று நான் சொல்லும் போது அவ 1008 வரத்தை வாங்கி வாராளு முப்பூராதி அவ எங்க வாராளானா அவ கெங்க கொண்ட வந்தல்லவோ கைலாசநாதரையோ அகிலாண்ட ஈஸ்வரிய அவ அடிபணிந்து வணங்குதார அவ திருநெல்வேலி நகரதியில ஏன் நெல்லப்பன் ஆதரையோ அவ கோமதிய வணங்குகின்ற அவ காந்திமதி அம்மாளையோ அடிபணிந்து வணங்கியல்லோ அவ கன்னியா குமரி வந்து கடற்கரையில் தீர்த்தமாடி சுசீந்திரம் பாத கூடி களக்காடு தான விட்டு சேரன் மகா தேவி விட்டு ஆட்டு பாலம் தனக்கரித்து தெற்கு சங்கம் தரம் தானே விட்டு இந்த வடக்கு நல்ல சங்கம் தரம் நல்ல சங்கம் தரம்
வடபுறத்தில் சீர்காழி முப்பூராதி அவ ஈசானிய பார்வையில அவ வந்து மெல்ல கொலவு இருக்கா அம்மையான முப்பூராதி வேற நல்ல வேற அம்மா எனக்கு விளையாடும் நேரம் அம்மா மத்தியான மதியம் போல என் மதியம் வச்சு வேலையில என் சந்தன மாரியம்மா என் ஆயான பேச்சியம்மா ஏன் வண்டிக்கார வயிறம் வேணும் ஏன் பொல்லாத வயிறம் வேணும் ஏன் பொட்டே சுடலா ஐயா ஏன் தர்க்க மனம் தளவமான ஏன் அடங்காத கருப்பையாவ ஏன் பொல்லாத கருப்பையாவ உனக்கு மத்தியான மதியம் போல மதியம் வச்சு வேலையில சீர்காழி முப்பூராதி உடனே வந்தல்லவோ அதாளி போடுவாளாம் ஒரு நல்ல வேறம்மா விளையாடும் நேரம்மா மத்தியான மதியம்மா